இந்த எடைப்பிரிவில் இவர்கள் இருவரும் சிறந்தவர்கள். வெல்லப்போவது யார்? இன்னும் ஒரு சில நிமிடங்களில். இதனைத் தொடர்ந்து அர்ஜுன் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் வில் பத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இரண்டு புள்ளிகளை பெறுகிறார் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த ரமேஷ். இரண்டு புள்ளிகளை பெறுகிறார் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த ரமேஷ் அவர்கள். ரெட் 2 ப்ளூ 0. ரெட் 4 ப்ளூ 0. நீலப்பட்டை அணிந்த வீரருக்கு ஒரு புள்ளிகள். ரெட் 4 ப்ளூ 1. ரெட் 4 ப்ளூ 1. திருப்பூர் மாவட்டம் 4 புள்ளிகளும் ஈரோடு மாவட்டம் 1 புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறது. மேலும் 4 புள்ளிகள் சிவப்பு பட்டை அணிந்த வீரருக்கு. மேலும் 4. ரெட் 8 ப்ளூ 1. ரெட் 8 ப்ளூ 1. ரெட் 8 ப்ளூ 1. இதுவரை இந்த அளவுக்கு அர்ஜுன் அவர்கள் பின்வாங்கியதில்லை. மேட் போட்டியில் மேட்டில் சம புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் வீரர் தற்பொழுது புள்ளிகள் பின்தங்கி இருக்கிறார். மண் தரையில் இன்னும் புள்ளிகளை பெறவில்லை. பட் ஆனால் மேட்டிலே தொடர்ந்து பாயிண்ட்ஸ் அழகாக எடுக்கும் ஒரு சிறந்த வீரர். வெல்லப்போவது யார்? இன்னும் ஒரு சில நிமிடங்களில். அர்ஜுன் அவர்களுக்காக ஊர் பொதுமக்கள் இங்க எமோஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா ஓகோன்ட்டு. மேலும் ஒரு புள்ளி பெறுகிறார் அர்ஜுன். 2 புள்ளிகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார். ரெட் 8 ப்ளூ 2. எங்க இருக்குன்னு சொன்னாங்க. மேலும் ஒரு புள்ளியை பெறுகிறார் சிவப்பு பட்டை அணிந்த வீரர் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த ரமேஷ். பதக்க இடத்தில் வரும் வீரர்களுக்கு விரைவாக தனது புள்ளியை ஆரம்பித்திருக்கிறார் அர்ஜுன். 4 புள்ளிகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். 4 புள்ளிகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார் அர்ஜுன். ரெட் 8 ப்ளூ 4. ரெட் 8 ப்ளூ 4. வெல்லப்போவது யார்? இன்னும் சில நிமிடங்களில். Red 8 blue 4. Red 9 blue 4. மேலும் ஒரு புள்ளிகள். முதல் சுற்றின் முடிவில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளிலே இதுவே முதல் போட்டி.
ஒரு சுற்று முடிந்து இரண்டாவது சுற்றுக்கு செல்கிறது. நான் கூறியதை போலவே டஃப் ஃபைட் என்பது இதிலிருந்தே தெரிந்திருக்கும். முதல் சுற்றின் முடிவில் சிவப்பு பட்டை அணிந்த வீரர் 9 புள்ளிகளும் நீலப்பட்டை அணிந்த வீரர் 5 புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். முதல் சுற்றின் முடிவில் திருப்பூர் மாவட்டம் 9 புள்ளிகளும் ஈரோடு மாவட்டம் 5 புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறது. வெற்றி பெறும் மாவட்டம் எது என்பது இன்னும் 4 நிமிடங்களில் தெரிய இருக்கிறது. அதிகபட்சம் 4 நிமிடங்கள். Pizza on your mind? Get 2 regular ones at 99 each. Only on Zomato. இரண்டாவது சுற்று துவங்கி இருக்கிறது. முதல் சுற்றின் முடிவில் திருப்பூர் மாவட்டம் 9 புள்ளிகளும் ஈரோடு மாவட்டம் 5 புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 3.5 நிமிடங்களே உள்ளது. வெற்றி பெறும் மல்யுத்த வீரர் யார்? இந்த சான்றிதழ் யாருக்கு செல்லவிருக்கிறது? 3% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்வதற்கு முந்திக் கொண்டு செல்வது யார்? அட்டகாசமான ஒரு பிடி. எஸ்கே ஃபாவரா அல்லது எஸ்? வேறு புள்ளிகள் 2 புள்ளிகளை பெற்று அர்ஜுன் விளையாடிக் கொண்டிருக்கிறார் 7 புள்ளிகளுடன். திருப்பூர் மாவட்டம் 9 புள்ளிகளும் ஈரோடு மாவட்டம் 7 புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் 9 ஈரோடு 7. எஸ், மேலும் ஒரு புள்ளி. ரெட் 9 ப்ளூ 8. ரெட் 9 ப்ளூ 8. திருப்பூர் மாவட்டம் 9 புள்ளிகளும் ஈரோடு மாவட்டம் 8 புள்ளிகளை பெற்று 9-8 என்ற அடிப்படையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ரெட் 9 ப்ளூ 8. ரெட் 9 ப்ளூ 8 வெல்வது யார்? இன்னும் 2.5 நிமிடங்களே உள்ளது. இன்னும் 2.5 நிமிடங்களே உள்ளது. அதிகபட்சம் இன்னும் 2 நிமிடம் 20 செகண்ட் மட்டுமே. திருப்பூர் 9 ஈரோடு 8. திருப்பூர் 9 ஈரோடு 8. மேலும் ஒரு புள்ளியை பெற்று சம புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ரெட் 9 ப்ளூ 9. ரெட் 9 ப்ளூ 9. திருப்பூர் 9 ஈரோடு 9. 9-9 என்ற புள்ளிகளை பெற்று இரு மல்யுத்த வீரர்களும் சம புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சம் இன்னும் 1 நிமிடம் 50 வினாடிகளே. வெல்வது யார்? மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று 10 புள்ளிகளுடன் முன்னிலையில் செல்கிறார் அர்ஜுன். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அர்ஜுன் 10 புள்ளிகளுடன் 1 புள்ளி அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ரெட் 9 ப்ளூ 10. ரெட் 9 ப்ளூ 10. ரெட் 9 மேலும் ஒரு புள்ளிகள் நீலப்பட்டை அணிந்த வீரருக்கு மேலும் 1. ரெட் 9 ப்ளூ 11. ரெட் 9 ப்ளூ 11. அதிகபட்சம் 1 நிமிடம் 27 வினாடிகளே. ரெட் 9 ப்ளூ 11.
இருவரும் தமிழக அணிக்காக தேசிய அளவிலான மல்யுத்த போட்டியில் தமிழக அணிக்காக பங்கு பெற்ற வீரர்கள் தற்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் சிறந்த மல்யுத்த வீரர்கள். தற்பொழுது 2 புள்ளிகள் முன்னிலையில் இருக்கிறார் அர்ஜுன். கடைசி 46 வினாடிகள். லாஸ்ட் 46 செகண்ட்ஸ். அதிகபட்சம் இன்னும் 40 வினாடிகளே உள்ளது. ரெட் 9 ப்ளூ 11. ரெட் 9 ப்ளூ 11. லாஸ்ட் 30 செகண்ட். லாஸ்ட் 30 செகண்ட். வெல்ல போவது யார்? லாஸ்ட் 20 செகண்ட். லாஸ்ட் 20 செகண்ட். மேலும் 1 புள்ளிகளை பெறுகிறார் அர்ஜுன். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் 13 புள்ளிகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். மேலும் 10 வினாடிகளே உள்ளது. லாஸ்ட் 10 செகண்ட். 8 7 6 5 4 3 2 1 finish. மேலும் 2 புள்ளிகளை பெற்று அர்ஜுன் இந்த போட்டியில் புள்ளிகள் அடிப்படையில் அர்ஜுன் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக பை பாயிண்ட்ஸ் அடிப்படையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 57 kg மாணிக்க பாரதி from ஈரோடு ரெட் காஸ்டியூம்